இதுதான் ஸ்ரீ எக்கோ ஸ்டே. இப்போ உள்ள நுழைப்புறோம். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். அந்த சைடில் வந்து கார்டன் மாதிரி வைக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த மழை வந்தது இல்லையா, அந்த வெள்ளத்தினால நிறைய செடிகள்லாம் வீணாக போயிடுச்சு. அதனால புதுசாக வந்து செடிகள்லாம் வச்சிட்ருக்காங்க. அது அந்த சைடு கார்னரில் இருக்கிறது வந்து வெத்தலை கொடி. சைடில் வந்து க்ரீனரியாக இருக்கிறதுக்காக முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டன் இருக்கும். ஒரு இந்த கேட்டை போட்டிடலாம். இப்போ நம்ம உள்ள ஸ்ரீ எக்கோ ஸ்டேக்குள்ளே நுழையலாம். எனக்கு இந்த வீட்டில் பிடிச்ச அம்சமே வந்து இதனோட அந்த ஹை ரூஃபிங் விஷயங்கள் தான். பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை, ஒரு ஷூட்டிங்க்காக இடம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். மொத்தம் 5 ரூமுங்க. இது ஒரு ரூமு, உள்ள கெஸ்ட் இருக்காங்க. இது ஒரு ரூமு. இந்த ஹாலில் வந்து ஒர்க்கிங் டேபிள் ப்ளஸ் இங்கே இந்த சோஃபாவில் உட்காந்து சேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இங்கே கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. முக்கியமாக லா சம்மந்தப்பட்டது, ஏன்னா என்ஜிஓ நடத்துகிறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட சட்ட புத்தகங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து சுவாமியோட மாடம் இருந்தது, சுவாமியை எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. இது ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷ் ஏரியா இருக்குது. அவங்க அப்படியே வந்து கிச்சனையும் பார்த்துடுவோம். இது முன்னாடி வந்து கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. பட்டு கெஸ்ட்டு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது இப்போதைக்கு அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. பின்பக்கத்தில் வந்து 2 வாழை மரம், வெத்தலை கொடி, அது மாதிரி ஒரு கொல்லைப்புறம். வாங்க இப்போது நம்ம வந்து இந்த மாடியில் ஏறி பார்ப்போம். எனக்கு இங்கே எப்போ வந்தாலும் வந்து ஒரு ரொம்ப இந்த அட்மாஸ்பியர், அந்த ஐபிஎஸ் காலனியில் இது இருக்குங்கிறதுனால ரொம்ப காமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சேஃப்டிக்கு பற்றி எந்த டவுட்ஸுமே இருக்க தேவையில்லை. நைட் 12 மணி கதவு திறந்துருந்தால் கூட யாரும் உள்ளே வர மாட்டாங்க. அனாவசியமான தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ரூமு. இந்த ரூமில் கெஸ்ட்டு இல்லை, ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா ரூம்களும் இருக்கும். ஒரு ஏர் கண்டிஷன் ரூமு. இங்கேருந்து பார்த்தாலே பக்கத்து வீடுங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது இங்கேருந்து பார்த்தாலே அந்த வெளியில் இருக்கிற ரோடெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப சைலண்ட்டான ஏரியா இது. இந்த ரூமில் வார்ட்ரோப் இருக்கும், ப்ளஸ் வாஷ் ஏரியா. இதுவும் இன்னொரு ரூமு. இந்த ரூம்லேயும் இது கொஞ்சம் பெரிய ரூமு. எல்லா ரூம்லேயும் 2 சிங்கிள் காட் இருக்கும். 2 வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு, எத்தனை கெஸ்ட்டு வரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெட், பெரிய ரூம்ஸு. இது கெஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருக்காரு, அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை கெஸ்ட் இருக்காங்களோ இது மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு அப்படியே மாடிக்கு போயிடலாம். இது தாங்க நம்மளோட ஸ்ரீ எக்கோ ஸ்டே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உங்கள் வீடு மாதிரி இங்கே தங்குங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங், ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ.